கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லாருடைய வீடுகளிலேயும் தேவ சமாதானம் நிலைக்கவும், அங்கே தேவனுடைய பாதுகாப்பு வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கவும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் ஆசீர்வாத திட்டத்திலே எல்லாம் என்ற மனசால செய்து ஆண்டவரோடு சேர்ந்து ஒரு விடுதலையை கொண்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது அமைதியாக நாங்கள் அறிவோம் இந்த உலகத்துக்கு நடக்க போகிற சாத்திரம். இந்த உலகத்துக்கு இழக்க போகிறோம். என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், என்னுடைய வீடு அல்ல. ஏன்னா நாங்கள் உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். என்னுடைய மதம் அதெல்லாம் இங்கே இல்லை. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா, அந்த மதம் என்பது மனிதனுடைய இரத்தத்தை குடிக்கிற, பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிக்கிற குருதி புனல் அதான் மதம். அதுலேயும் இருந்து நாங்கள் இப்போ உலகத்துக்கே என்ன நடக்க போகிறது, உலகத்துக்கு வரப்போகிற பேராபத்துகள் என்ன, அதிலிருந்து எப்படி நாங்கள் பிள்ளைகளையும் வீட்டையும் காப்பாற்றலாம் என்றபடி ஊக்கமாக வாசிக்க போகிறோம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் நான் கண்டேன். இதுதான் தேவர்லோக ஆட்சி. இந்த தேவர்லோக ஆட்சி மனிதனை எப்படி வழிநடத்த போகிறது என்றதை தெரிஞ்சால்தான் மனிதனால விட்டு கொடுக்க முடியும். இல்லை என்றால் மனிதன் உலகாதிபதி, லோகாதிபதி என்று சொல்லுகின்ற சாத்தான், இலுமினாட்டி, அந்த ஆவிகள், அந்த சேன படைகள், கருந்தூதர்கள், அதான் இன்றைக்கு அந்த சாமி, தெய்வம் சாமி, கருப்பு சாமி, அந்த சாமி என்று அவர்களை வேண்டுதல் செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மூலம் தங்களுக்கு ஒரு பொசிவு உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். அது பலியெடுக்கிற விதமாக பலியெடுக்கும். அதெல்லாம் குரலி வித்தை, கண்கட்டி வித்தைகள், அதுகளால் செய்யப்பட்டது. அதுகளால் கூடாக வந்தது பொய்யின் தந்திர ஆவிகள், வஞ்சக தந்திர ஆவிகள். இந்த வஞ்சக தந்திர ஆவிகள் உலகம் முழுவதிலும் இப்போ பரவி பிடிச்சிட்டுது. என்ன செய்கிறது? மக்களுக்கு நான் இதை கட்டாயமாக சொல்ல வேண்டி இருக்குது. நான் கொண்டாடம், களியாட்டம், கொண்டாட்டத்தை விரும்பி போகிற மக்களுக்கு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டுங்கோன்று நில் என்று சொல்லி ஸ்டாப், இரத்தத்தாலான சிலுவ முத்திரையை போட்டு திருப்பும்படியாக சொல்கிறது. மக்கள் எப்படியோ உலகம் அழிய போகுது, எப்படியோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு முன்னாக கொத்து கொத்தாக அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். இது காத்திரட்சிப்பதற்கான விடுதலை புத்தகம். யாரும் எதையும் புடுங்க முடியாது. படித்து அறிவை வளர்த்து, ஞானத்தை வளர்த்து, நான் வென்றுட்டேன், நான் இதை எடுத்துக்கொண்டேன், நான் பரலோக ராஜ்யத்தை வென்றெடுத்துட்டேன், சுட்டெடுத்துட்டேன், அப்படிலாம் வர முடியாது. ஒரு அளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரலாம். நான் அது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின விஷயம். புஸ்தகத்தை திறக்கவும், அதான் அந்த புஸ்தகம், சாஸ்திர புஸ்தகம் என்று நான் உங்களுக்கு சொன்னேனே, உங்களுக்கு விளங்குற பாசையில் நான் சொல்கிறேன். அது ஜீவ புஸ்தகம், உலகத்தின் நடவடி புத்தகம், பரலோக நடவடி புத்தகம். அது இங்கே இருக்கிறது. அதான் வெளிப்படுத்தின சுவிசேஷகம். அது விளங்கும். இனிமேல் விளங்கும். ஆண்டவர் என்னை கண்டு என்னை எவ்வளவு புடம் போட்டு எவ்வளவு அக்கினியிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்து சொல்ல வைக்கிறது. விளங்காத ஒன்று, இன்று வரை மறைக்கப்பட்ட மறைஞானத்தை மக்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கு, உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு. அந்த புத்தகத்தை திறக்கவும், அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார்? அதுக்கு ஒரு பாத்திரவான் வேண்டும், அதுக்கு ஒரு தேவன் வேண்டும், ஒரு வீரன் வேண்டும், ஒரு தேவ மணவாளன் வேண்டும், எல்லா அதிகாரங்களையும் பெற்ற ஒருவர் வேண்டும். இல்லையென்றால் இந்த கதை இழுபட்டு கொண்டே போகும். அவர் வர வேண்டும். அவர் அந்த முத்திரையை உடைக்க வேண்டும். அந்த முத்திரைக்கு சொந்தக்காரன் யார்? முத்திரை உடைக்கிறவர் யார்? ஏன் இன்றைக்கு அந்த சாத்தானுக்குள்ளாக பிடிப்பட்டவர்களும் அதுகளுக்குள்ள இருக்கிற மக்களும் கொட்ட வார்த்தைகளால் பொங்கி கொட்டி குத்தி முறிஞ்சு இதையெல்லாம் புறம்பே தள்ளி கொள்வார்கள். ஏனென்றால் அது யுத்தம். இப்போ யுத்தத்தை நாங்கள் சமாதானமாக்க வேண்டும். அதனால தான் யுத்தம் பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவிக்குரிய படைகளினுடைய குத்தி முறிவுகள் மனிதனுக்கூடாகத்தான் அது செயற்படும்.
வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது. இது தேவதூதர் நடவடி. இது எப்படி மனிதனுக்கு? ஆனால் நாங்கள் அதில் ஒரு அறிவை பெறப்போம். முடியும். தெரிவு செய்யப்பட்ட மக்களால் முடியும். தெரிவு செய்யப்பட்டவர்கள் விரும்பி சொல்லப்படும் போது அவர்களை ஆதரிக்கிறவர்களும் அதை பெற்றுக்கொள்வார்கள். இது காத்திரட்சிக்கும் திட்டம், அழிவின் திட்டம் அல்ல. ஒருவன் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரனாக காணப்பட்டதினால் நான் மிகவும் அழுதேன். அதை யாரும் இன்று வரை கூட இதுக்குள்ள வந்து இதை அறிஞ்சு கொள்ள முயற்சி செய்யாததினால் தேவதூதர்கள், தேவன் பரமபிதா, தேவதூதர் தளபதி, பரமபிதா கரு, அவதார புருஷர்கள், தேவதூதர்கள் கூட்டம், தேவசேன படைகள் கண்கலங்குகிறார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தை சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை முடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் தான் எங்கள்கிட்ட பிதா ஜேசப்பா. இப்ப ஜேசப்பா இந்த முத்திரைகளை உடைக்க போறேன். இந்த முத்திரை உடைக்கப்பட வேண்டும். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், காத்திரட்சிக்கும் திட்டத்திற்கு இந்த முத்திரைகள் உடைக்கப்பட வேண்டும். அதுக்கு காலம் இருக்கு. அப்போ ஒரு மனிதன் உலக காலம் பூமியில வாழுவான்னு ஒரு குறைப்பட்ட கொஞ்ச காலம் தான் மனிதனால வாழ முடியும். அப்ப உலகத்தை கணக்கு பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் தான் இந்த காலம் செல்ந்து கொண்டிருக்கிறது. 2000 வருடம். இந்த 2000 வருடம் ஒன்றும் நடக்கலை, ஒன்றுமே வரையில்லை, ஒன்றுமே நடக்க இல்லை என்றால் என்ன நடக்க வேணும்னு எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன நடக்க? காலம் போகட்டும், காலம் மெல்ல மெல்ல போகட்டும், மக்கள் காத்திரட்சிக்கப்படட்டும். கஷ்டம்தான். கஷ்டம் என்று மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உலகத்துக்கு நடக்கப்போற வாதைகளை பற்றி அங்கே முழுவதுமாக எழுதிவிட்டார். அதை தயவு செய்து நீங்களும் மத்திய 24ஆம் அதிகாரத்தில் தயவு செய்து வாசியுங்கள். இதோ 3 நாளைக்குள் எல்லாம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது. கேட்க ஆசையாக தான் இருக்கு. எனக்கு கேட்கும்போது அப்பா கொஞ்சமாவது ஏதாவது ஒரு விடுதலை திட்டத்துக்குள்ளால கடந்து சென்றால் அவ்வளவு நிம்மதி. நல்ல வார்த்தைகளை கேட்கறது நல்லது. ஆனால் இதொன்றும் இங்கே செய்ய வேண்டிய காரியம் கணக்க இருக்கு. மனிதனின் கடமைகள் கணக்க இருக்கு. இப்படியாக அந்த முத்திரை புத்தகத்தை உடைக்க போறார். சீக்கிரம் விஷயத்துக்கு வருவோம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்கள் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இட்டி முழக்கம் மூன்ற சத்தத்தோடு சொல்ல கேட்டேன். அந்த 4 ஜீவன்களும் அந்த மயில் வாகனம், அதெல்லாம் ஒரு கற்பனை. ஒரு சின்ன மயில், அது கோழிக்கு குஞ்சு மாதிரி சின்ன. இவை மயில் போல பறவைகள், காத்திரட்சிக்கும் பறவைகள், வல்லமையான ஒரு பவர், ஒரு 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 செராபீம் என்று சொல்லுவார்கள். அதுக்கு இறக்கைகள், கண்கள், அதாவது அந்த வல்லமைகளுக்கான ஒரு உபமானம். ஒரு தீர்க்கதரிசியின் கண்களுக்குத்தான் இது தெரியுது, எங்களுக்கு தெரிய வேண்டாம். நாங்க இதோட போவோம். ஓகே, சொல்லுவாங்க அதை கண்டன் இதை கண்டன், நம்ப வேண்டாம் என்று ஜேசப்பா மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். 23 24 இருக்கிற நம்பி போட வேண்டாம். இதை வாசிப்போம். அவர் 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்போது ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, நோவா காலம் தொடக்கம், நோவா காலத்தில் எப்படி அழிவு, உலக அழிவு முழுவதுமே உலக அழிவு வரும் வரைக்கும் உன்றும் குடித்தும் ஆடியும் கொண்டாடியும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வாழ்ந்தார்கள். அதாவது அவர்கள் கல்யாணம் கட்டினார்கள். அதைத்தான் சொல்லப்படுது. உலகம், பிள்ளைகள், குழந்தைகள் அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எந்த நேரம் ஒரு ஆபத்து வரலாம். ஒரு சின்ன டக்கண்டு சீக்கிரத்தில் இருக்கிற ஆபத்துகள்,
குப்பை கிடங்கு கிண்டி குப்பை கிடங்குக்கு அந்த குப்பையை போட்டு கொளுத்துற ஒரு பழக்க நாளில் இருக்குத்தானே. குப்பையை கொளுத்தி கொண்டு நிற்கும் போது தாய் அங்கால போய் தாப்பன் அங்கால போய் இன்னும் குப்பையை கொண்டுறதுக்கு புள்ள குப்பை கிடங்குக்கு விழுந்து புள்ள எரிஞ்சு கொண்டிருக்கு. அவ்வளோ வேதனையான விஷயம். தேவையா? இந்த புள்ளைய நீ பெற்றுத்தான் இருக்க வேணுமா? நீ கட்டாயம் பெற்றிருக்க வேணுமா? அவன் கேட்டவனா? பிள்ளைகளுடைய சித்தமா? பிள்ளைகளுடைய சித்தமா? அது மனித உரிமை மீறல், பூரணமான மனித உரிமை மீறல், உலக உரிமை மீறல், தேவ பண்பை மீறல். அது தேவ பண்பை மீறல். சிந்தியுங்க. இனிமேல் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க போற மரியாதையை பாருங்க. புள்ளதான் எல்லாம் கேட்கணும். எல்லாம் பெரியாக்கள் எல்லாம் ஒன்றாலும் செய்யலாம். புள்ளதான் கிளப்பிடணும். புள்ளதான் எல்லாம் கேட்க வேணும். பண்புதான். நீங்களும் புள்ளதான், நானும் புள்ளதான். இது கடைசி எங்க போகுது தெரியுமா? டொமினான்ட், அதாவது சர்வாதிகாரம். அது சர்வாதிகாரத்திலே உண்டு. அதனால் கர்த்தருக்கு அது பொல்லாங்காக தெரிந்தது. உலகம் அழிந்தது. எப்படி? பிள்ளைகள் தான் பிறந்துதான் வந்து உலகம் வந்தது. அந்த உலகம் அழிந்தது. எத்தனை முறை உலகம் அழிந்தது என்று எல்லா சரித்திர புத்தகங்களும் நாங்க படித்து பார்க்கலாம். அது கர்த்தருக்கு ஒழுங்கமைக்க முடியாது, பாதுகாக்கவும் முடியாது. ஒரு மாற்றம் உண்டாக வேணும். ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். சீக்கிரமா விளங்கும்படி நான் சொல்லி இதை முடிக்கிறேன். அப்படியே 4ஆம் தூதன் வந்தது, முத்திரை உடைச்சது. இது மேல் நடந்து தலைக்கு மேலே இவ்வளோ நடந்தோன்னு இருக்கு. நாங்கள் இங்கே கீழே புடுங்குப்பாடு, சண்டை, மதச்சண்டை, சாதி சண்டை, இது எல்லாத்தையும் விட பேராபத்துகள் இட்டி முழக்கம் போல் அந்த சத்தத்துடன் இறைச்சலுடன் தேவதூதர்கள் பிசாசுகளை அட்டாக் பண்ற எல்லா காரியமும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சேராபீன்கள் என்று நான் சொல்லப்பட்ட மயில் போல எத்தனையோ கோடி மடங்கு பிரமாண்டமான சக்திகள் அங்கே செயற்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அடுத்த நான் பார்த்த போது இதோ மங்கின நிறம் உள்ள ஒரு குதிரையை கண்டேன். அந்த குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். காத்தல், படைத்தல், அழித்தல். நான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நான் 5லேருந்து வாசிக்க தொடங்கினேன். 5, 6 எல்லாம் வாசிக்கிறேன். நீங்களும் அதை எடுத்து படியுங்கோ. அது உங்களுக்கு இன்னும் அதிகமாக தூண்டுதல் உண்டாகி விளங்கப்படுத்தப்படும். கர்த்தர் தாமே உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். தயவு செய்து திரும்பவும் யார் உதவி கொண்டும் இதை படிக்க வேண்டாம். நீங்களாக கடவுளோடு கலந்து படிக்கும் போதுதான் கடவுள் அதற்குரிய உண்மையான ஞானத்தை உங்களுக்கு தர முடியும். நீங்கள் வேறொருதன்ற ஞானத்திலே ஓடுவீங்கள் என்றால் நீங்கள் வேறொருதன்ற கள்ளக்கரண்டிலே ஓடுறதுக்கு எடுத்து வடை சொல்றதுக்கு உப்பாக இருக்கும். அப்படி செய்ய வேண்டாம். நான் பார்த்த போது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குருதையை கண்டேன். அதில் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவனில் இருந்தது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இதுக்குள்ளே அம்பிடாமல் இருக்க வேண்டும் என்றால் மனம் திரும்பி தவம் செய்ய வேண்டும். தேவதூதர்களுக்கு நீங்கள் யார் என்று தெரிய வேண்டும். இல்லாவிட்டால் அடிச்சள்ளி கொண்டு போகும். ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தோடு வந்து நிற்கிறார்கள். மரண தூதர்கள். பஞ்சத்தின் தூதன் வாசிச்சம் 4 விதமான குதிரை. அந்த குதிரைகளும் ஒன்று கருப்பு, ஒன்று சிவப்பு, ஒரு மங்கின நிறம், இப்படியானவற்றை காண்கிறோம். இவைகள் பூமிக்கு மேல் இறங்கி கொண்டிருக்கின்ற காரியங்கள். பஞ்சமான ஒரு காலம் வந்தால் ஒரு கொஞ்சம் காலம் 7 வருஷத்துக்கு மேலாக ஒரு பஞ்சமே நிலைத்திருக்கும். இல்லென்றால் 3ஆம் உலக யுத்தம் அந்த 3ஆம் உலக யுத்தம் கனகாலம் நீடிக்க போகுது. மக்கள் மதியெல்லாம் மயங்கி போவார்கள். எல்லா மக்கள்லாம் இறந்து அழிந்து போவார்கள். அந்த மரணத்தின் தூதனுக்கு கிட்ட நிற்கிறோம் என்றதை நான் அறிகிறேன். உடனடியாக உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவின் திருரத்தத்தாரை, இதில் தேவாட்டுக்குட்டியானவருடைய முத்திரை, திருரத்த முத்திரை, எந்த விக்கிரகங்களையும் விலகி, விக்கிரகங்களை பற்றி நான் பிறகு சொல்றேன், இல்லை இப்பவே சொல்றேன். வரப்போகிற சாத்தானிய அரசாங்கம்
ஜேசப்பா வந்து அங்கே ஒன்றும் விக்கிரகத்தை உடைக்க மாட்டார். அவருக்கு அதுவில்லை வேலை, அவருக்கு வேற வேலை இருக்கிறது. ஹல்லேலூயா ஆமென். அவர் ஏவி விட்ட இந்த தேவதூதர்கள் அதாவது பரிசுத்தமான தூதர்கள் தான். இந்த தூதர்கள் தீமையை தான் அழிக்க வர்றார்கள். உலகத்துக்கு இப்போ புற்றுநோய் வந்திருக்கு. ஷேமோ கொடுக்கும்போது நல்ல அணுவும் கெட்ட அணுவும் அழியும். ஆனால் தேவதூதர் பிள்ளைகளிடத்தில் நல்ல அணு, அதாவது நல்ல பிள்ளைகள், இரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு முத்திரை என்னென்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இரத்த முத்திரை எங்கள் நெத்திகளில் இருப்பதாக. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அதை நான் உங்களுக்கும் அள்ளித் தருகிறேன். உங்களிடம் பல்கி பெருகுவதாக. பல்கி பெருகுவதென்றால் கிறிஸ்துவனுடைய காரியம் பல்கி பெறுவதாக. 16 பெற்றுவாள் பூமியிலில் அந்த பிள்ளைகளை எல்லாம் பெற்று இந்த பூமியில எல்லாம் போட்டுக்கொள்ள எரியுங்க விழுத்துங்க என்று நான் அதை சொல்லவில்லை. விடுதலையான வாழ்க்கை, தேவ அதிகாரத்தோடு பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை சகோதர பாசத்தோடு பழக விடுங்கள். ஃப்ரெண்ட்ஸாக பழக விடுங்கள். அங்கே தப்பு நடந்து விடும், தண்டா நடந்து விடும் என்று அவர்களை கட்டி கொடுத்து அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வந்து, இந்த பெண் கொடுத்து பெண் கொண்டு மத்தேயு புத்தகத்தை படித்து பாருங்கள். உலக அழிவுக்குள் சிக்கி கொண்டார்கள். மக்கள் வெள்ளம் வந்தது. மக்கள் வெள்ளம் உலக அழிவுக்குள் சிக்கி கொண்டது. இப்படியாக பிள்ளைகள் பல்கி பெருகி உலக அழிவுக்குள் சிக்காத படிக்கு அவர்கள் இந்த உலகத்திலே தேவதூதர்களாக சுதந்திரமாக அந்த பிள்ளைகள் சிரித்து விளையாடி வாழட்டுக்கும். அப்படி ஒரு சின்ன தவறுகள் நடந்தால் அங்கே எல்லாம் மன்னிக்கப்படும். கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுப்ப. அந்த கெட்ட வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளுக்கு மேல் தயவு செய்து இந்த ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று வச்சிருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைய இல்லை நீ இப்படி என்றால் நீ இப்படிப்பட்டவள் தான் என்று நீங்கள் சாத்தானிய முத்திரையை பிள்ளைகள் நெத்தியில் குட்டாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையான முத்திரையை குட்டுங்கள். அவர் சொல்லியிருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு ஜீவ தண்ணீரை குடித்த பிள்ளைகளுக்கு தாகம் உண்டாகாது. உலகத்திற்குரிய கேவலமான தாகம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜீவன் தரும் நல்ல பிதாவை இது காட்டி கவசம், தேவ கவசம், தேவ பண்பினுடைய கவசம் அந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய திருவல்லமையை பிள்ளைகளுக்கு மேல் போட்டுக்கொள்ளுங்கள். இரட்சிப்பும் வல்லமையும் உங்களை ஆளுகை செய்வதாக. ஆமேன்.